ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான பாலக்கீரை கடையல் தாங்க சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை நோய் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும்போது உடலில் உள்ள நச்சு கழிவு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வெளியேற்றுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. இதயத்தின் தசை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இயங்க செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்க. இது பார்த்திங்கன்னா சளி இருமலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வரும்போது இந்த கீரையை கொடுக்கும்போது நல்லா க்யூர் ஆகும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நல்லா கிடைக்குதுங்க. ரத்த சிவப்பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த பாலக்கீரை நல்லா ஹெல்ப் பண்ணுது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்குது. எலும்பு நல்லா வளம் பெறதுக்கு இது நல்லா செயல்படுதுங்க இந்த பாலக்கீரை. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பாலக்கீரையில். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு பாலக்கீரை, வரமிளகாய் அல்லது பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 10 எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க, தக்காளி 2 தக்காளி சிறுசாக இருந்துச்சுன்னா வேணும்னா உங்களுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி ஆட் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா பாசி பருப்பு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் கப்புக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தாங்க இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பாலக்கீரையை குக்கரில் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கல, அதையும் போட்டுருங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முழுசாகவே போடலாம், கட் பண்ணணும் அவசியம் இல்லை. வரமிளகாய், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. ஒன்றா போட்டுட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. இது நம்ம சூப்பாக எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். கீரையே கடைஞ்சிக்கலாம் நல்லா கட்டியாக. அதனால 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டாச்சு. கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் எப்படி சூப் எடுக்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்காக நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தாளிச்சிட்டு இதுலேருந்து சூப் எடுத்து எப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிறத சொல்கிறேன். விசில் வரட்டும். விசில் வந்து திறந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை மட்டும் அப்படியே ஃபில்டர் பண்ணிடுங்க. இது நல்லா சூப்பு நல்லா குடிக்கலாம். உடம்புக்கு இன்னுமே நல்ல பெனிஃபிட்டுங்க. ரெண்டு கிளாஸ் வச்சோம் பார்த்தீங்களா, 1 கிளாஸ் வரைக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட கடைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுங்க. அப்புறம் போடல இப்போ உப்பு போட்டுக்கோங்க. பருப்பு கடையும் இல்லையா, அதை வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருங்க. உங்கள்கிட்ட இது இல்லாட்டாலும் பரவாயில்ல. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிடும். பாலக்கீரை ரெடி ஆகிடும். நான் இதை வச்சு நல்லா கடைய போகிறேன். இது இல்லாட்டாலும் பரவாயில்ல, மிக்சியில் போட்டுக்கலாம். சூடோடு போட்டுறாதீங்க, தெரிச்சிடும் மேலே. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சாலே போதும். ஒரு சுற்றில் உங்களுக்கு நல்ல மையாயிரும். சூப்பராக இருக்குது. நீங்கள் கீரை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது சாப்பிடாதவங்களுக்கு அதில் நீங்கள் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிங்களா, அது நல்லா ரசம் மாதிரி சாதத்தில் மசஞ்சு ஊட்டி விடுங்க. அதையும் நல்லா சாப்பிட்ருவாங்க. ரெண்டுமே நல்ல பெனிஃபிட் தான். இப்போ நல்லா கடைஞ்சிக்கிறேன். கடைஞ்சிட்டு தாளிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி தாளிக்கணுங்கிறது. கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்கலாம் வாங்க பார்க்கலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம கீரை கடையும் போது நம்ம ஜீரகம் போடல, அதுலேயும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம தாளிக்கும் போது ஜீரகம் போடும்போது நல்ல ஸ்மெல்லு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ரெட் சில்லி போட்டுட்டு நல்லா வரமிளகாய் இருக்குல்ல, அது நல்லா போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். அதிலே நல்லா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம கீரையில் கொட்டிடுவோம். நல்லா தாளிச்சாச்சு. அப்படி நல்லா கமன்னு வாடை வருதுங்க. இதை அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல கீரை, அதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றுமே பாருங்கள் சவுண்டு எப்படி வருது பாருங்கள். அப்படியே நல்லா சடன்னு வரும். அப்படியே ஸ்மெல்லு, கீரையும் தாளிச்சு ஊற்றுற ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். இந்த கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ தாளிச்சது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. பார்த்திங்களா நல்லா அழகாக இருக்கா. இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.